ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூர்த்தி. நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம வீட்டு காய்கறி தோட்டம் வளர்க்குறது எப்படி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளோட பயன்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சம்மந்தமாக அக்ரி ஓரியன்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன நம்ம நாளடைவில் சந்திக்கிற எல்லா விஷயங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றினா நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து புரோட்டீன் புரத சத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து உணவாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு பதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, தானியங்கள், பச்சைப்பயிறு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு அதை ஒரு நாள் முளைக்கட்டி வச்சு அதை வந்து சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. அதில் ஒரு சின்ன தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உண்டான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுவேன். இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான விவசாய தகவல் எல்லாமே டெய்லி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிடைக்கும். உங்களுக்கு அப்டேட்டடாக வீடியோஸ் என்னென்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் தேவைப்படுங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து முளைக்கட்டி வச்ச பயிர்களில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு உடம்பு நல்லா வலிமையாக இருக்கணும், நல்ல குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டி வச்சதை வந்து சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இதில் ஒரு சின்ன தகவலை மட்டும் இன்றைக்கி சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் என்னென்னா, இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சதில் எல்லா உயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே உடம்புல வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. மரம், செடி, கொடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த விதை முளைச்சி வர்றப்போ அந்த விதையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதோ, அதே மாதிரி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன நச்சுத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வைக்கும். அதை நம்ம அப்படியே சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் வந்து விளைவிக்கும். அதனால் என்னென்னா, இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சதை எப்போவுமே வந்து எடுத்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை விளைவிக்கும். இன்றைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.